நாசதோ வித்யதே பாவः நாபாவோ வித்யதே சதः உபயோரபி திருஷ்டோந்தஸ்து அனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் தத்துவத்தை பத்தி சொல்றார். அசத்துனா என்ன, சத்துனா என்ன அப்படின்னு. அசத் அழியும் உடல், அது மாற்றங்களுக்கு உட்பட்டது, அது அழிந்து போய்விடும், அது இருக்காது, எப்பவுமே இருக்கும்னு அது சொல்ல முடியாது. சத் அப்படின்றது போது அது அழியாது, அது அழியாத ஆத்மா, ஆத்மாவை குறிக்கிறார் அவர். அதுக்கு மாற்றங்கள் கிடையாது. அசத்தாகிய இந்த உடல் மாறும், அதுக்கு அந்த அழிவற்ற தன்மை இருக்குன்னா சொன்னா இல்ல, அதுக்கு அழிவற்ற தன்மை கிடையாது, அது அழியதான் போகிறது. ஜீவாத்மாக்களுக்கு அழிவே கிடையாது. எத்தனை உடல்களை எடுத்தாலும் அது திருப்பி 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 இருந்துட்டே தான் இருக்கு. அதனால அதுக்கு இல்லை என்ற தன்மையே கிடையாது, ஏன்னா அது அழியாதது. இந்த இரண்டின் தத்துவத்தை நன்கு அறிந்த ஞானிகள், அவ கண்டுபிடிச்சிருக்காளாம், அவ கண்டுபிடிச்சியும் அதை சொல்லிட்டு போயிருக்கா, அவர்கள் சொன்ன தத்துவம் இது அப்படின்னு சொல்லி பகவான் அர்ஜுனனிடம் சொல்கிறார்.